Hi, welcome back to the India YouTube channel. ரொம்ப நாளைக்கு எப்போ நான் ஒரு வீடியோ போட போறேன். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா Get Ready With Me for மாரி சீரியல். மாரி சீரியல்ல என்னோட கெட்டப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ அந்த கெட்டப்க்கு நான் எப்படி ரெடி ஆகுறேன், என்னோட மேக்கப், காஸ்டியூம், ஜுவல்லரி, ஹேர் ஸ்டைல் இது எல்லாமே நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வீடியோல பார்க்க போறோம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், அப்புறம் பிரைமர், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், பவுடர், அப்புறம் ஐஷேடோ ப்ரஷ் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 3 லேயர் பேஸ்மெண்ட் கொடுத்து ஸ்கின்னை நல்லா சேஃப்டி பண்ணியாச்சு. இப்போதான் நம்ம ரியல் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போறோம். பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டார்க் சர்க்கிளை கட் பண்ணிடலாம். யூஸ்வலாக கொஞ்சம் ரிச் கெட்டப் தான் இருக்கிறது. இந்த லிக்விட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவேன். இந்த கெட்டப்க்கு அது தேவையில்லை. ஸோ நான் இப்போ இது முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் போயிடலாம். பிளாக் கலர் ஐப்ரோஸ் போட்டா ரொம்ப டார்க்கா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இதுல வந்துட்டு லைட் ப்ரௌன் ஷேட் போட்டு லைட்டா ஐலைனர் நல்லா திக்கா வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து லேஷ்லாம் வச்சுருக்கேன். அந்த கண்ணத்துல கொஞ்சம் அதுக்கு வச்சுருக்கேன். இந்த கேரக்டருக்கு லேஷ் சிம்பிளா இருக்கணுங்கிறதுனால ரொம்ப சின்ன ஒரே ஒரு சின்ன லைன் மட்டும் போட்டுட்டு மசாலா போட்டு இந்த வரைஞ்சாச்சு. உள்ள வந்து காஜல் போட்டுருலாம். காஜல் போட்டாச்சு. லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப மைல்டான ஒரு ஷேட், கேரமல் மூட் அப்படின்னு சொல்லிட்டு ஜூடியோல வாங்கின லிப்ஸ்டிக் அண்ட் பென்சில் லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் லைட் ஷேட் போட்டாச்சு. ஸோ மாரி சீரியல்ல என்னோட மேக்கப் வந்து அப்படிதான். இதுக்கப்புறம் ஒரு பிளாக் போட்டு வச்சுட்டு மேலே வந்து இப்போ ரீசெண்டா ஒரு பிளாக் போட்டு அப்புறம் சந்தனம் வச்சுட்டேன். அந்த இயரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 50 இயரிங். கழுத்துல என்னோட சரடு கூட கிடையாது. ஃபுல்லாக ப்ளவுஸ்ல தள்ளிட்டு ஒரே ஒரு 50 செயின் மட்டும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கையில கூட பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் போடுறேன். இதுல வந்து இதெல்லாம் கலட்டிட்டு ஒரே ஒரு பிளாக் கலர் வளையல் மட்டும் போட்டுட்டேன். அந்த பிளவுஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா, எந்த பேட்டர்னும் இல்லாம எந்த ஒர்க்கும் இல்லாம சிம்பிள் பிளைனா இருக்கிற மாதிரி பிளவுசஸ் போட்டு அந்த மாதிரி பிளவுசஸ் போட்டுட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு காட்டன் சாரீ, சிம்பிளான சாரீ போட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான இந்த வீடியோ. அப்புறம் இந்த லொக்கேஷன் போய் ஹேர் ட்ரெஸ் பண்ணுவேன், அந்த சாரீ சேஞ்ச் பண்ணுவேன், அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு என்னோட டோட்டல் கெட்டப்பை நம்ம பண்ணுறோம். பாய். ஸோ லொக்கேஷன் வந்தாச்சு. வந்ததுமே சிம்பிளா ஒரு சாரீ கட்ட சொன்னாங்க. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு ஆர்டினரியான ஒரு சாரீ கட்டி ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப 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 சிம்பிளா குட்டி இயரிங் அதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஹேர் ட்ரெஸ்ஸுமே இங்க ரொம்ப சிம்பிளுங்க. அந்த ஃப்ரண்ட் ஹேர் மட்டும் கொஞ்சம் லைட்டா எடுத்து ஒரு சின்ன ஒரு 2 பின்ஸ் போட்டுட்டு 2 பக்கமும்
பேக்ல வந்து அந்த கீழே இறக்கி ஒரு கொண்ட மாதிரி போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போட்டு ஸோ அந்த வேலையும் முடிஞ்சது. ஸோ அதுவுமே ரெடி. ஸோ இதுதான் என்னோட ஃபுல் கெட்டப்பு. பொட்டு வச்சாச்சு. அதே மாதிரி மேலே சந்தனம் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒயிட் டாட் வச்சுட்டு இருந்தேன். ஸோ சந்தனமும் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் சந்தனம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சந்தனம், இயரிங், செயின், சரடு. இந்த சரடு வந்து ஷார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அது ப்ளவுஸுள்ள வந்துட்டு நான் உள்ள பண்ணி விட்டுருவேன். ஸோ சின்ன செயின் மட்டும்தான் என் நெக்கில் இருக்கும். ஓகே, நான் ரெடி ஆகிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஒரு நாள் கூட இப்படி இருந்ததே இல்லையே. நீயும் பெரிய போகணும் இப்ப சாதம் போடலாம். அதுக்கு இல்ல உங்க பொண்ணு துர்கா எங்க? ஸோ இந்த டேல அடுத்தடுத்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி நிறைய சீன்ஸ் போயிட்டே இருந்தது. இப்படியாக என்னோட ஷூட்டிங் டே போயிடுச்சு. ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய், டேக் கேர்.